என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா கூறுவதை தைரியமாகவும் நம்பிக்கையோடும் கேள். உன் சூழ்நிலைகள் நீ தனிமையாக போராட்டமான வாழும் இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன என்பதை நான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரிய வைக்கிறேன். வந்துவிட்டாயா? அப்பா சொல்வதை கேட்பதற்கு வந்துவிட்டாயா? நம்பிக்கையோடு கேள், நான் இருக்கிறேன். இப்பொழுது உன் சூழ்நிலைகள், நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? இரண்டே இரண்டுதான். ஒன்று உன்னுடைய விதி, மற்றொன்று உன்னுடைய கர்ம வினை. இந்த விதியிடமிருந்தும் கர்ம வினையிலிருந்தும் நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யாருமே தப்பிக்கவே முடியாது. அனுபவித்துதான் ஆக வேண்டும் அனைத்தையும். ஆனால் நீ என்னுடைய பார்வைக்குள் வந்துவிட்டதால் உன்னுடைய வேதனைகளை சற்று நான் குறைத்து, உன் கர்ம வினைகளின் வலிமைகளை குறைத்து, நீ அனுபவிக்கும் அந்த மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் உனக்கு நான் வழங்கிக் கொண்டிருப்பேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த உலகத்தில் யார் நகன்றாலும், இந்த உலகமே மாறினாலும் கூட, உன் சாயப்பா துவாரகா மாயியில் இருக்கும் உன் சாயி தேவா எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கும். 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை காத்து ரட்சித்துக் கொண்டே இருப்பேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். உன்னில் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்திலும் சாயப்பா என்று கூறினாலும் அடுத்த நொடியே உன் கண்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன். உன் கண்களுக்கு தெரியும்படி நான் உன் கண்களுக்கு தெரிவேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று உன்னுடைய பலமும், மற்றொன்று உன்னுடைய பக்தியும் தான். இவற்றை நீ ஜெயித்து விட்டால் உன் வாழ்க்கையில் லட்சியத்தை நீ அடைந்து விட்டாய். உன் வெற்றிக்கான தேடல் முடிவடைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். வெற்றி காலம் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே. இனி நீ மகிழ்ச்சியாகவே வாழப் போகிறாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுக்கும் இப்பொழுது நீ இருக்கும் நிலைமைக்கும் நீதான் பொறுப்பு. முழுமையாக நீயேதான் பொறுப்பு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நீ நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நீ தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை. மகிழ்ச்சியே உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்து கொண்டிருப்பது, இனி நடக்கப் போவது எல்லாம் என்னுடைய இஷ்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஒன்றும் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த செய்யும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. அதனால் நடந்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. ஜெயித்து விடலாம். என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக ஜெயித்தே காட்டலாம். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம். ஆனால் ஒரு போகும் தோற்றே போகாது. என் அன்பு பிள்ளையே, எந்த வார்த்தையை நீ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ அது உன் வாழ்வில் என்றாவது ஒரு நாள் பலித்தே விடும். எனவே நம்பிக்கையோடு வெற்றி வெற்றி என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ அடைந்தே தீருவாய். ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமானால் அதை உன்னால் செய்யவும் முடியும் தானே? முயற்சித்துப் பார். வெற்றி உனக்காகத்தான் இருக்கும். உன் வசம் ஆகும். எப்பொழுதுமே மறக்காமல் இருக்கும் அன்பை விட எது நடந்தாலும், வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் உன்னை வெறுக்காமல் இருக்கும் அன்புதான் மிக மிக ஆழமான அன்பாகவே இருக்கும். அப்படி ஒரு அன்பு உனக்கு கிடைத்தால், அந்த அன்பை கொடுக்கும் நபர் உனக்கு கிடைத்தால் அவரை எப்பொழுதும் தவறவிட்டு விடாதே. மறந்தும் கூட மனநோவும்படி நடந்து கொள்ளாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று சொல்வதை விட அனைத்தையுமே சமாளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தான் கொண்ட குறிக்கோளில் உறுதி மிக்கவரே லட்சியவாதியாக இருக்கக்கூடும். அப்படி இருந்தால் அவர்களுக்கான வெற்றியை யாராலுமே தடுத்து நிறுத்தவே முடியாது.
மற்றவர்களுக்கு நகைக்கும் வண்ணம், மற்றவர்கள் நம்மை பார்த்து நகைக்கும் வண்ணம் நாம் விழுந்தாலும் கூட எழும்பொழுது மற்றவர்கள் அனைவரும், நகைத்தவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் எழ வேண்டும். அதுதான் வெற்றிக்கான ரகசிய சூட்சமமாகவே இருக்கும். பணத்தை வேண்டுமானால் குறுக்கு வழியில் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்துவிட்டு போகலாம். ஆனால் நம்பிக்கையை நேர்மறையான வழியில் மட்டுமே சம்பாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை பெறுவது மிக மிக கடினம்தான். ஆனால் அந்த நம்பிக்கையை கிடைத்துவிட்டால், நம்பிக்கையை பெற்றுவிட்டால் அதிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கக்கூடும். உன்னை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு வாழ்பவர்கள் அதிகமாக பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெற்றியை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெற்றியை தன் வசம் ஆக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே உனக்கும் ஒரு நாள் வெற்றி வரும். உன்னை நிராகரித்தவர்களெல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் அந்த வெற்றி இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பி, உன்னை ஏளனமாக பேசியவர்கள், நிராகரித்தவர்களை எண்ணி எண்ணி குழம்பிக் கொண்டே இருக்காமல் அப்படியே அதை விட்டுவிட்டு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. ஒரு நாள் நீயும் வெற்றிக்கான நபராக திகழ்வாய். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக நிற்க வைக்கும். சில சமயம் கெட்டவர்களையும் கூட மிக உத்தமர்களாக காட்டிவிடும். ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் வேண்டுமானால் அப்படி இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உண்மை ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆக வேண்டும். அப்பொழுது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த காலமே மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்டும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன். நீ போகும் வழிகளில் சில முட்கள் இருக்கவே செய்யும். நீ எவ்வளவுதான் கவனமாக நடந்தாலும் அது உன் காலை காயப்படுத்தவே செய்யும். அந்த வழியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ பயணித்தால் கூடிய விரைவில் மலர்கள் நிறைந்த சோலைவனமான பாதை உனக்கு கண்களுக்கு தென்படும். அந்த பயணத்தில் உனக்கு துணையாக உன் சாயி நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் பிள்ளையே. நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கன நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா? என்னை நம்பு, உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு, அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு, துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே, நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே
வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும். வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில். எதிர்த்து போராடு. வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம் அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதுணையான முடிவு, உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ, யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது. என் அன்பு பிரியமே, வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதைக் காட்டிலும் உனக்கான ஒரு தனியான பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்துதான் கிடக்கிறார்கள். உனக்கு 8 திக்கிலும் முன்னேயும் பின்னேயும், உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டியாகவும் பின்னால் உனக்கு பாதுகாவலனாகவும் அனைத்து திசைகளிலும் உன் சாயப்பாவும் உன் கூடவே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வழியில் உன்னை பின்பற்ற பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன்னை கீழ்த்தனமாக பேசியவர்கள், நீ வேண்டாம் என்று உன்னுடைய அன்பை உதறி சென்றவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன். உன் வழியை பின்பற்ற 1000 பேர் அந்த உன்னை ஏளனப்படுத்தினவர்கள் அனைவரையும் உன் பின்னால் வரவைப்பேன். உன் சாயிநாதர். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் அறிவுறுத்தியதே இல்லை. எனவே போராடிக்கொண்டே இரு, நகர்ந்து கொண்டே இரு. பாதைகளில் 1000 தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்றில்லை குழந்தையே. தவிர்த்து விட்டும் செல்லலாம், எறும்பை போல. நம் வாழ்க்கை எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கும். நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டேயானால் உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நான் நடத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையை முன்னேற்றி காட்டுவேன். மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வந்துவிடும். பணம் வந்துவிட்டால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக வர துவங்கும். உனக்காக உன் தந்தை நான் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். உனக்காக நான் கடைசி வரை இருப்பேன் என்பதெல்லாம் தவறான வார்த்தைதான். ஏனென்றால் இங்கு கருவறை முதல் கல்லறை வரை அனைத்துமே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை, கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று, எதையோ கிடைத்து, எதுவோ வாழ்க்கை,
எதையோ சந்தித்து எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அனைவருமே வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே, உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவசரப்படாதே, உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும் உன்னை ஆறுதல் படுத்தவும் உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? எது வந்தாலும் தளராமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய தைரியமே உன்னுடைய சூழலையும் உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் மாற்றும் ஆயுதமாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, வீர நடை போட்டுக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். நினைத்த இலக்கை அடைந்து விடலாம். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். அது நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே, வாழ்ந்து கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பொழுது, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து விட்டதாக நினைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறாய். எனவே எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும், போனது போகட்டும், போவது போகட்டும், எது வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். அப்படி நீ இருந்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்று எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே. அந்த முடிவு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்பதை நிதர்சனமான நம்பு. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலவே நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்று தீர்க்கமாக நம்பு. நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் மற்றவர்களால்.
மற்றவர்களுக்கு மறந்தும் கூட தீய எண்ணங்களை நினைத்து விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அப்படியே இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது உனக்குதான் கெடுதலாக வந்து அமையும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு மீண்டும் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நல்லதை மட்டுமே நினை, மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினை, உனக்கும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மகிழ்ச்சியாக இல்லை, மனம் தவித்து கொண்டு இருக்கிறாய், அமைதி துளியும் இல்லை, என்னவாக இருக்கும் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதால் தான் அந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமல் இருக்கிறது. அதிகமாக யோசிக்க தேவையே இல்லை. சிறப்பான முடிவுகளெல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன. எனவே ஒரே நொடி போதும், அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும், உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றும் வள்ளல் உன் சாயி தேவாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை. காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது, நடக்கவும் முடியாது. என்னுடைய கருணையால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரும், நிச்சயமாக வரும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம், நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம், நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம், நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம்.
எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும், அது மட்டுமல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு, ரெட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, கண்ணீரை வீணடிக்காதே. என் தங்கமே, அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு, கவனமாக இரு, தெளிவாக இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக, மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி, நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான். வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன்முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைப்பதெல்லாம் நடக்கும், விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம், சாயிராம், சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மன போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன் அனைத்தையும். நான் கிடைக்க செய்வேன் எல்லாவற்றையும். வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே.
உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு, அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆணவத்தோடு இருந்தால் அந்த குணம் உன்னை அனாதையாக்கிவிடும் என் பிள்ளையே. அன்பான வார்த்தைகள்தான் உனக்கு உயர்வை தரும். எனவே அன்பாக இரு. எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இரு. தேவையில்லாமல் வருத்திக் கொண்டே இருக்காதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை என் கரம் கொண்டு இழுத்து பிடித்துக்கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக மீட்டு எடுத்தே விடுவேன். உன்னை நல்ல வாழ்க்கையில் கொண்டு கரை சேர்ப்பேன்.